ஹாய் கைஸ், தனுஷோட 50வது படமான ராயன் சம்பவம் பண்ணுச்சா இல்லை சாகடிச்சுதான்னு இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்களா இருந்தால் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசில் தனுஷோட அப்பா அம்மா சந்தைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வராமலே போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிற தனுஷ் ஒரு சாமியார்ட்ட அடைக்கலம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் கதை அப்படியே சென்னைக்கு வந்துடுது. பெரிய தம்பியான சந்தீப் ஒரு முரட்டு குடிகாரன், ரெண்டாவது தம்பியான காளி ஜெயராம் காலேஜில் எலெக்ஷன் நின்று அங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டு வராரு. ஆனால் தனுஷ் இருக்கிற ஏரியாவில் 2 பெரிய ரவுடிங்க இருக்காங்க. ஒருத்தவங்க சரவணா, இன்னொருத்தவர் எஸ்.ஜே. சூர்யா. இவங்க 2 பேரையும் போலீஸ் ஆபீசரான பிரகாஷ் ராஜ் யாருக்குமே தெரியாம சண்டை மூட்டி விடுறாரு. இதுக்கு நடுவுல ரவுடியான சரவணனை தனுஷ் தம்பிக்காக போட்டு தள்ளிடுறாரு. இதனால எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் தனுஷுக்கும் பகை அதிகமாக இப்படி உருவாகிற பகையில கடைசியில யாரு ஜெயிச்சா, தம்பி தங்கச்சிக்கெல்லாம் என்னாச்சு, தனுஷ் என்ன ஆனாரு அப்படின்றதுதான் ராயன் படத்தோட மீதி கதை. ஆக்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுஷோட கேரக்டர் ஆக்ட் நல்லா தான் இருந்துச்சு. செல்வராகவன், எஸ்.ஜே. சூர்யா, சந்தீப், துஷாரா, காளி ஜெயராம்னு எல்லாருமே அவங்க கேரக்டர்ல கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. படத்தோட பெரிய பிளஸ் நம்ம பெரிய பாய் தான். பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு மொரட்டு சம்பவம் பண்ணி தெறிக்க விட்டுருக்காரு. உசுரே நீதா லைன் வரும்பொழுதுலாம் தியேட்டர்ல ஃபுல் வைப்ல எல்லாருமே இருந்துருச்சு, பாட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பிங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற தனுஷுக்கு முன்னாடியே அவங்க தம்பி தங்கச்சிலாம் ஆப்போசிட் ஆகிற சீன் கொஞ்சம் எமோஷனலா டச் ஆச்சு. செல்வராகனுக்குன்னு நிறைய மெனக்கடல் பண்ணி அவர் ரோலை நல்லா எழுதிருக்காரு தனுஷ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் நிறைய அடிக்குது. படத்து மேல ஃபோக்கஸ் பண்ண தனுஷ் கதை மேலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். படம் ஃபுல்லா ஒரே ரத்த கலரியா. இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸை உள்ள கொண்டு வருமானதே ஒரே டவுட் தான். தம்பிங்க தங்கச்சிங்கன்னு போற கதை கடைசி வரையும் நம்மள ஃபுல்ஃபில் பண்ணாமலே தியேட்டரை விட்டு அனுப்பிடுது. வெற்றிமாறன் சாயல்ல படம் தெரிஞ்சாலும் கதையில இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கிரீன் பிளேவை ஸ்பீடா பண்ணியிருந்தா ராயன் படம் ஒரு அசைக்க முடியாத படமா வந்திருக்கும்.